ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் வந்து சிசி வெர்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆல்பம் ப்ளஸ் சாஃப்ட்வேர் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த விண்டோ மட்டும்தான் வருங்க. இந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே அதுவே ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு நம்பருக்கு சேவ் பண்ணியிருக்கேன், அந்த நம்பர் பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கு பாருங்கள். ஆல்ரெடி வந்து இந்த நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த நம்பருக்கு நான் சேவ் பண்ணேன்னா அந்த டேட்டா பேஸில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். இப்போ யூசர் நேமு ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருங்க, உங்கள் ஸ்டுடியோ நேமு சிட்டி கொடுத்துருங்க, அட்ரஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் பேக் எண்டில் நீங்கள் எவ்வளோ மந்த்துக்கு வாங்கியிருக்கீங்களோ அது வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது பாருங்கள், இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸராக இருந்தால் எல்லாம் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைமு மொபைல் நம்பர் சேவ் பண்ணிக்கணும். கொடுத்து சேவ் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துடணும். இப்போ நான் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைடாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆயிரும் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த யூஸரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தெரியும் எங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் எதுவுமே வரல, ஏன்னா நாங்கள் பேக் எண்டில் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு டைம் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, இதெல்லாம் விசிபிள் ஆயிடுச்சு பாருங்கள், இது எல்லாமே விசிபிள் ஆயிடுச்சு. இது நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் போட்டு கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கும். இதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து பாருங்கள், நான் ஒரு 10 டேஸ் கம்மி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ரிமைண்டர் எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரினியூவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே ரினியூவல் பண்ண ஆரம்பிச்சிடும், அதாவது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், டேட்டு வந்து ரினியூவல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் 1 டே தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்கிற மாதிரி மெசேஜ் வந்துடும். அந்த டைமில் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரினியூவல் பண்ணிக்கலாங்க.